ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பாம்போட தோல் நாகப்பாம்புன்னு நினைக்கிறேன். ஸோ பாம்பு இருக்குங்க. ஸோ பையன் பாம்புனாலே 10 அடி தூரம் போவான். அதுக்கு தான் அங்கேயே நின்றுட்டான். ஸோ கண்டினியூ பண்ணலாம் ரைட். அப்படியே கோப்ரோ வந்து அப்பப்போ வந்து ஆஃப் ஆகுது, ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகுது. என்னன்னு தெரில, ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணுமான்னு தெரில. போய் மேலே போய் பார்ப்போம். போன மாதிரி இப்படி ஆகலை, இந்த மாதிரி தான் இப்படி ஆக்கிட்டுருக்கு. சரி, வர வரைக்கும் லாபம், வந்த வரைக்கும் லாபம். ஸோ பையன் வந்து இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். நோவே இன்னும் இருக்குப்பா தம்பி, இன்னும் இருக்கு, போ. ஸோ வில் ஸ்டார்ட். மேலே எதிர்கಡೆ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಬೆಟ್ಟ. ಸ್ಟ್ರೈಟ್ ಇಲ್ಲ ರೈಟ್ ತಗೋ ಇಲ್ಲ ಬಾ. ಅದು ಬರೋವಾಗ ಹಂಗೆ ಬರೋಣ ಹಿಂಗೆ ತಗೋ, ರೈಟ್ ತಗೋ. ಈಗ ஃபுல் டாஸ்க். ஸோ இப்படி போகும்போது இப்படி போயிட்டு வரும்போது அப்படி வரலான்னு சொல்லிட்டு போன முறை நான் அப்படி தான் போனேன். ஆனால் இது கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச்சு, அது கொஞ்சம் ஷார்ட் ஸ்ட்ரெச்சு, கொஞ்சம் எலிவேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சேஃபாக பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இறக்கும்போது க்ளீனாக இறக்கிடலாம். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான் இது ஸ்ட்ரெச்சு. மற்றபடி இதுவும் ஈஸி தான். ஒரு ஐயா கிட்ட நான் பேசிட்டேன். அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் என் கூட பேசினார். நான் எதுக்கு எப்படி தண்ணி சோர்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு 10 அடிக்கு பள்ளம் தோண்டோம்ப்பா, அதில் வந்து தண்ணி சுரக்கும், அந்த தண்ணியை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஒரு சின்டாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ சரியான ஆஃப்ரோடு இது. ஒரு சம்மரில் இந்த மாதிரி ஆஃப்ரோடு பண்ணிவிட்டு மான்சூனில் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக மான்சூனில் மறுபடியும் பண்ணுவேன் இந்த ஆஃப்ரோடை. 3வது முறை ஆகும் அது. ஆனால் மான்சூனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டி வந்து பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இறங்குறது ஒரு ಟಾಸ್ಕ್ தான். ಗುರು ಹೆಂಗಿದೆ ನೋಡಿದ್ದು ಜಾಗ? ಇಲ್ಲ ಬಾ. ನೀನು ಅಷ್ಟು ಬೇಗ ಬಂದ್ಬಿಟ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ಯಾ? ಬಾ, ಈ ಜಾಗ ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ನಾನು. எஸ். ஸோ பசங்க ஃபுல்லாக சூப்பு இறங்குது. என்ன சூப்பு வருதுன்னு தெரில. உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சத்தெல்லாம் இறங்குது போல் இருக்குது. ஒரு நல்ல கார்டியோ எக்ஸசைஸ் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால். கார்டியோ மஸ்குலர் எது வேணால் சொல்லலாம். ಜಾಯಿಂಟ್ಸ್ಗೆல்லாம் செம்ம ವರ್ಕೌಟು. ಗುರು 2 ನಿಂತಿದೆ ಸೈಡ್ಗೆ, ಪಂಚರ್ ಆಗಿರೋಂಗಿದೆ ಅದು. ಗುರು 2 ನಿಂತಿದೆ ಸೈಡ್ಗೆ, ರೈಟಿಗೆ ಬನ್ನಿ. ಇಲ್ಲ ನಾನು ಬೇಕು ಅಂತಲೇ ಮಾಡಿದ್ದದು. ஸோ வண்டி வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து அது வந்து ரிப்பேர் இல்லை, பஞ்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக டயர் வந்து ஃபுல்லாக பால்டாக இருக்குது. அந்த டயரை வச்சுட்டு எப்படி இவங்க இந்த ஆஃப் ரோடெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ கஷ்டம்தான் அது. இந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடம்னாக்கா எப்படியோ ஜாக் போட்டு தூக்கிடலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இதில் இதுவே நம்ம வந்து மான்சூனில் வந்தோம்னாக்கா எப்படி இருக்கும் அந்த ரோடு? இல்லை செம்மையாக இருக்கும்ல. ಗುರು ಡ್ಯಾಮ್ ಕೆಳಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. இங்கே பார்த்தீங்களா, மேட்டூர் டேம் அதுதான். ஸோ நேராக இதுக்கு இந்த ஆஃப் ரோடுக்கு நேராக தெரியுது. பட் நான் கையை விட்டெல்லாம் காட்ட முடியாது. நான் கையை விட்டு காட்டினேனாக்கா நான் வந்து டேமில் தான் போய் விழுவேன். நேராக டேமில் போய் டங்கனக்கா டான்ஸ் ஆட வேண்டியது தான். ஸோ ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னு ஒரு தோணுது. பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஸோ நான் வந்ததை பார்த்துட்டு ஷெட்டி கூட நானும் பண்ணுறேன், நான் மட்டும் கம்மியா அப்படின்றான். சரி வாப்பா தம்பி, வா பண்ணு, வா நீ வா பண்ணு, வா. ಏನು ಸ್ನೇಹಿತರೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ವಿ. ಬಾ
ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மேட்டூர் டேமு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ அது மேட்டூர் டேம். ஸோ அது வந்து அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம். நம்ம காவேரி தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிற இடம் மேட்டூர் டேம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு மேட்டூர் டேம் திமுத்தோடு தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது, இந்த கை எவ்வளோ தான். ஸோ அங்கே ஃப்ளோ ஆகுது பாருங்கள் தண்ணி. ಸೊ ಅಂದು ತೆರೆದ ಹಂಗಿಂದ ಬಂದ್ವಾ ಗುರು ಇವಾಗ? ಹೌದು, ನಾವು ಇದರಿಂದನೇ ಅಲ್ಲೇ ಅಂದರೆ ಬ್ರಿಡ್ಜ್ ನಾನು ತೋರಿಸಿದ್ನಲ್ಲ ಮೇಟೂರ್ ಡ್ಯಾಮ್ ನೋಡುಗುರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಸೊ ಹಂಗೆ ಬಂದೆ, ನಾವು ಬಂದು ಹಿಂಗೆ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದು. ಅಲ್ಲಿ ರೋಡ್ ಇದೆ ನೋಡಿ ಅಲ್ಲಿ. ஸோ அந்த மேட்டூர் டேமுக்கு அந்த பக்கம் ரோடு வருது, பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜ் மேலேருந்து வந்து இப்படி வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நான் சொன்னேன் பசங்களுக்கு, ಗುರು ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಗುರು ಇದೆ ಬೆಟ್ಟ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ ಅಲ್ಲಿಗೆ ಅಂತ. ஸோ நான் பசங்களுக்கு அங்கேருந்தே சொன்னேன் இதுதான் மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்பல பசங்க, இப்போ பார்த்துட்டு நம்பிட்டாங்க. ಅಮಾಸೆ ಆಗೋಯ್ತು ಈಗ. ಸೊ ಬಾಗುರು ಇನ್ನೂ ಐತೆ. ಏನು கதை ಅಂತಂದರೆ, ஸோ பையன் வந்து இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டுகிட்டே இருக்கான். நம்ம இன்னும் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, ஆஃப் ரோட்டில் வந்து இதுனா மெயின் ரோடாக நம்மளுக்கு வந்து அழுது பார்த்து சொல்கிறதுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பையன் இந்த பையன் இப்படி பண்ணுறான். நீங்கள் தானே வேணும்னு சொன்னீங்க ஆஃப் ரோடு. அதுதான் ஒரு 3-4 மாதமாக செய்யாததை ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு 4-5 மாதமாக இல்லை ஒரு வருஷமாகவே செய்யலை ப்ராப்பராக ஆஃப் ரோடு. ஸோ அதுக்கப்புறம் இது தான் நான் வந்து அதாவது ஷெட்டி கூட சேர்ந்து இது தான் நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரோடை பிளாக் பண்ணிட்டுருந்தாங்க. நமக்காகவே இது வந்து இந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்மளுக்குன்னா ஒரே ஒரு கல் எடுத்தால் போதும், நம்ம கிளம்பிடுவோம். ஸோ நோ வரிஸ். ஸோ நம்ம சேஃபாக வந்து கீழே போயிடுவோம். கல் ஏதாவது உருண்டு வந்து நம்ம மேலே வந்துச்சுனாக்கா காலி, நம்ம காலி. ಓ ಮಾ ಯಜಮಾನ್ರಿ ಇಬ್ಬರು ಸೇಫಾಗಿ ಹಿಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ಸರಿ, ಬ್ಯಾಟ್ರಿ ಬೇರೆ ಡಮ್ ಅಂತ ಐತೆ. ஸோ கல்லை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்காக. ಇಲ್ಲ 2 ಕಲ್ಲು ತೆಗೆದ್ರೆ ಸಾಕು, ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ನಾವು ಬರೋವಾಗ ಈ ರೂಟಲ್ಲಿ ಬರೋಲ್ಲ, ಡೋಂಟ್ ವರಿ. ಬರೋವಾಗ ಅಲ್ಲಿ ನೀನು ಓದಲ್ಲ, ಒಳಗೆ ಎಂಟ್ರ್ ಆದಲ್ಲ, ಹಂಗಿಂದ ಬಂದುಬಿಡ್ತೀವಿ. ತೆಗಿತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲ ಕಳಿಸಲ್ಲ, ಒಳ್ಳೆಯವ್ರು ಗುರು. ನೋಡು, ஓ அண்ணா பார்த்து. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பாம்போட தோல், நாகப்பாம்புன்னு நினைக்கிறேன். ஸோ பாம்பு இருக்குங்க. ஸோ பையன் பாம்புனாலே 10 அடி தூரம் போவான், அதுக்கு தான் அங்கேயே நின்றுட்டான். ஸோ வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு போல இருக்குது. சரி, ஓகே, நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ லெஃப்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பந்தான்னு கேட்டுனேக்கிறானுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரமாக முக்குன்னு முக்கினுக்கிறோம் 3 பேரும் ஏறுறதுக்கு. வந்துச்சான்னு கேட்டுனேக்கிறான் பையன். வாடா தம்பி வரும். ಮಾಡಿದ್ದೇ ಇಲ್ವಾ? ಸರಿ ಬಾ, ಆಯ್ತು ಬಾ. ಅಲ್ಲಿಂದ ಬೇರೆ ರೂಟ್ ಇಳಿಸೋದು ದೂರ, ಅದು ಹತ್ರ ಇದೆ, ಅದು ಸ್ವಲ್ಪ ಶಾರ್ಟ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಅದು. ಸೊ ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಬಾ. ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಬಾ ಗುರು. ಬರ್ಲಾ?
ಇರು ಬರ್ತೀನಿ ಇರು ಗಾಡಿ ಸೈಡ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಇರು ಸಚಿನ್ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடு பண்ணிகிட்டு இருக்கோம். நீ எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாமல் போய்கிட்டே இருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து வரும்போது இந்த ரோட்டில் எப்படி நேராக போயிடுவோம். ಗುರು ಹಿಂಗೆ ಹೋಗಬೇಕು, ಬರೋವಾಗ ಹಿಂಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಸೊ ಹಿಂಗೆ ಹೋಗಿ ಈಗ ರೈಟ್. ಸೊ ಅಣ್ಣಂದಿರೋ ಪುಟ್ಕೋಸಿ ಹಾಕೊಂಡವ್ರು ಇಲ್ಲಿ. ಇದೇ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಟ್ರೈಬ್ ಗುರು, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಗುರು ಟ್ರೈಬ್ ಪೀಪಲ್ ಅಂತ. ಸೊ ಇದೇ ಬೆಸ್ಟ್, ಇದೇ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ನೋಡಿ ಗುರು. ಸಿಂಟ್ಯಾಕ್ಸ್ ಹೆಂಗೆ ಸ್ಟೋರ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನೀರಿಗೆ. ಬೋರ್ ಮಾಡಲ್ಲ, ಅದ್ರಲ್ಲಿ ಸೇವ್ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಇದು ಮಾಡಿಬಿಟ್ಟವ್ರೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ. ಇನ್ನೇ ಹೋಗೋಣ ನಾವು. ஸோ ஹோப் நம்மளோட ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன். எஸ். ஸோ திஸ் இஸ் இட். அங்கே தெரியுது அவங்களுக்கு மலை. இப்போ அந்த மலை தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கோயில், சித்தேஸ்வரன் கோயில். அது சிவன் கோயில். அங்கே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஊருக்காரு. பட் அது வந்து எவ்வளோ தொலைவு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தெரில. ஸோ பாய்ஸ், how was the ride? How was the off-road? Sexy. ಹಾಕ್ಬಿಡಿ ಸೈಡಿಗೆ ಗಾಡಿನ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நான் வந்து மோட்டோ விளாக் எடுத்துகிட்டு நார்மல் வாக் பண்ணலாம் பாருங்க. பாட்டிலு அவ்வளோதான். செம்ம இடம். சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். தூங்கல மாட்டோம். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரோடு. ஸோ அது அந்த மலை தெரியுது இல்லையா, அதுதான் மலை. ஸோ சிவன் கோயில் ப்ரோ. ஸோ அதுதான் கோயில் இருக்கிற இடம். ஸோ இங்கேருந்து ட்ரெக் பண்ணிவிட்டு போனோம். ஸோ வழி இருக்குது அந்த பக்கம். அந்த வழி மூலியம் அந்த வழியாக தான் போகணும். ஹோப் இந்த வீடியோ இந்த மோட்டோ விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நான் வந்து நார்மல் வாக்கு வரேன். ஸோ வீடியோஸ் பார்த்துட்ருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது தப்பு இருந்தாக்கா மன்னிச்சிருங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாக்கா இல்லை டாக்கிங் ஸ்டைல் மாற்றணுன்னாக்கா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சாலும் நான் மாற்றிக்கிறேன். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஒன் சைடு ஆஃப் ரோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் இப்போ இறங்குறது தான் பெரிய டாஸ்க்கு. ஸோ இறங்குறது கொஞ்சம் எனக்கு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இறங்குறது கொஞ்சம் வீக் நான். ஸோ அதனால் பார்த்து இறங்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் இறங்குவோம் போல் இருக்குது. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து இன்னொரு இங்கேருந்து தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு. வரும்போது ஆல்மோஸ்ட் 235 இருந்துச்சு. கீழேருந்து நாங்கள் வரும்போது. இப்போ இங்கே வந்து பார்த்தாக்கா 250 இருக்குது. ஸோ அங்கே நீங்களே ஒரு குத்துமதிப்பாக போட்டுக்கலாம். 235 - 250னாக்கா 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ போகும்போது அதே ஈக்குவலாக அதே ஒரு இதுவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி இதுவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் அதையும் மீறி நாங்கள் வந்துட்டோம். ஓகே, பசங்க பார்த்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுவாங்க எல்லாம் ப்ரோ ரைடர்ஸ். இல்லை உளுஸ்தா இதுங்கிற. ஸோ வந்துட்டாங்க பசங்க. இப்போ நம்ம என்ன மிரர் ஒன்று ஒரு மூலிக்கு போயிருக்கு. ஸோ ஓகே, இங்கேருந்து கீழே கிளம்ப வேண்டியதான். கீழே இறங்குறது கொஞ்சம் டாஸ்க் தான். ஆனால் ஸ்லோவாக தான் முடியும். நான் வந்து அதே போல் இது எங்களோட ஃபன். இது எங்கள் ஃபன் கண்டென்ட் தான். நாங்கள் ஃபன்னாக இருக்கிறோம் இதில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைடிங் ஒரு இதில் ரைட் பண்ணுறத விட இதில் என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது ரைடிங் ஸ்டைலு. அப்புறம் இதுதான் எங்களோட கண்டென்ட்டு கான்செப்ட்டு. ஒரு ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் எங்களோட ஒரு ஆசை.
ஸோ அதர் தேன் தட் சும்மா ரோட்டில் ரேஸ் ஓட்டுறது இல்லை வீலிங் பண்ணுறது இதெல்லாம் எங்களோட ஹாபி இல்லை. ஸோ இதுதான் எங்களோட ஹாபி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் டெரெயின் இல்லை ஒரு மாதிரி வில்லேஜ் இந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வந்து சுற்றணும்னு விருப்பப்படுவோம். அதே போல் யாருக்கும் தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் போவோம், கொஞ்சம் நேரம் பேசுவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம், மறுபடியும் இறங்கிடுவோம். இப்போ எப்படி நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஒரு 11 o'clock மேலே போனோம். ஸோ ஒரு 1.5 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது இது பேசிவிட்டு ஃபன்னாக ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்மளே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம வித்தியாசமாக தெரியும் போல இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கட்டும். ஆக்சுவலாக இது ஒரு ஊர், நம்ம ஊர் மேலே வந்திருக்கோம். ஸோ ஸ்கூல் பார்த்தீங்களா, இங்கே 7ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் நடக்குறோம். இங்கே வந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. 7ஆம் கிளாஸ் 7th இல்லை, இது ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಅದು. ಸೊ 7th ವರೆಗೂ ಇದೆ ಇಲ್ಲಿ ಅಷ್ಟೇ. ಸೊ ಬಟ್ ಎಲ್ಲ ಒಂಥರ ಇದೆ, ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ಇದು ಮಾಡೋ ಥರ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. 7ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கணுன்னாக்கா அவங்க வந்து மேட்டூர் தான் போகணும் இங்கேருந்து. ஸோ அது வந்து இங்கே இருக்கிற பசங்க வந்து கீழே வந்து டூஃபான் வேனில் போய் தான் கீழே வந்து மேட்டூரில் தான் தங்கி படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். அதாவது ஹைஸ்கூல் படிக்கணுன்னாக்கா, ஹைஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கணுன்னாக்கா ப்ரோ ஒடுக்கம் பண்ணி. ஸோ ஒரு ஹெவி டெரெயின் இது பார்த்தீங்கன்னாக்கா, ಸ್ಲಿಪ್ಪರಿயாக இருக்குது ಮಣ್ಣು. ಸೊ ನಿಮ್ಮ ಬೇರೆ ರೂಟು ಬಂದಿದ್ದ ರೂಟಲ್ಲ. ಬಿಡು 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 ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಗಿರುತ್ತೆ ಮೋಸ್ಟ್ಲಿ. ಶಾರ್ಟ್ಕಟ್ಟು ಸ್ಟ್ರೈಟಾಗಿ ನೀನು ಹೋದಾಗ ಗೊತ್ತಾ ಮೇಲೆ ಹತ್ತೀನಿ ಅಂತ. ಸೊ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದು. ಇಲ್ಲ 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 ಈ ಥರ ಒಂದು 2-3 கர்வ்ஸ் ಇದೆ ಅಷ್ಟೇ. ஸோ இதுவாக இருக்குனாக்கா அந்த ஜீப்பெல்லாம் போய் ரொம்ப இதுவாக பண்ணி வச்சுருக்காங்க ரோடை. பட் அவங்களோட ரோடு இது, அவங்களோட ஊருக்கு தான் வந்திருக்கோம். அவங்க மேலே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ಆ ಕಡೆನೇ ಇರಲಿ ನಾವು. ಬಾಬಾ ಬಿಡು ಆರಾಮಾಗಿ ಬಿಡು. ಎಸ್, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான இடம் இது. கார்னர் இந்தப்பா ரொம்ப பார்த்ததை விட பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம். ஆனால் மேபி மெமரி கார்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோஸ் எது கரெக்டாகாமல் இருந்தால் சரி. ஏன்னா அப்பப்போ வந்து ரிப்பேரிங் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. மேபி அதை தான் நினைக்கிறேன். அதை வந்து சரி பண்ணணும். போய் ஃபஸ்ட்டு மெமரி கார்டு மாற்றணும். அதில் உள்ள டேட்டாஸை வந்து ரிகவர் பண்ணணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடா பாவி ஏண்டா. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது, ஃபைன். நான் ரைட் சைடில் செம்ம வியூ இருக்குது. ஆனால் இதுவே வந்து நம்ம ரெய்னி சீசனில் போனோம்னாக்கா செம்மையாக இருக்கும் லொக்கேஷன் இது. ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் இந்த மட்டெல்லாமே. ஆனால் சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்லிப் ஆகிக்கிட்டே வரும். பட்டு செம்ம ஃபன் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். என்னோடய வாய்ஸ் என்ன எப்படி குட்டிச்சோராக போயிருக்கு தெரியலையே, ஏன்னா என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, ஓகே, வீட்டுக்கு போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ಹೌದಾ. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னாக்கா சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேவை பார்த்துட்டு குணா கேவ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். சுபாஷே கூட்டேட்டோம். ஒரு நார்மலாக பேசிட்டு வர மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இப்படி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு வாட்டி எக்ஸைட்மெண்ட்டில் கத்திடுறேன். இந்த மாதிரி தொண்டை வந்து கிழிஞ்சிருது. ஓகே, பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் என்னம்மா வியூ இருக்குது. அங்கங்கே அந்த சோலார் போட்டிருக்கிறது அது ஷைனிங் வர்றதா என்னன்னு தெரில அது. ஓகே, ஸோ இதோட பழமலை ஆஃப் ரோட் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா கீழே இறங்குறது தான் இதுக்கப்புறம். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் காட்டுவேன். ஏன்னா இது வந்து நம்ம வரும்போது வரல இந்த ரூட்டில். இப்போ வந்து போயிட்டுருக்கோம்.
அந்த ஒரு ஸ்ட்ரெச் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து அது அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம ಸೊ ಹುಷಾರಾಗಿ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஹெவி எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இது செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಮಿಸ್ ಆನಾಲೆಯೂ நேராக வந்து அந்த பக்கம் தான் போவோம். ஸோ ಬೆಟರ್ ಏನಿಲ್ಲ ಆರಾಮಾಗಿ ಮಾಡು. ஸோ ಜಸ್ಟ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ, ವ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ. ஸோ ஒரு பக்கம் அப்படியே தேய்ச்சிக்கினே வருது ஒரு டயரு. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் அப்பப்போ கன்னடா வரும். ஸோ தயவுசெய்து அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பசங்க வந்து கூட கன்னடா தான் பேசிகிட்ருக்கோம். நான் அதான் சொன்னேனே, கன்னடாலையும் கலந்து வரும், பட் தமிழில் தான் மோஸ்ட் ஆஃப் த விளாக்ஸ் வரும் இதில். அப்பப்போ கன்னடாவில் நான் கம்யூனிகேட் பண்ணுறது நான் வந்து இதுலேயே வரும் அப்படியே கண்டினியூஸாக. அதை வந்து ஹைட் பண்ண ஒன்றும் இது பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக போயிடலாம். அந்த ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும் லாஸ்ட் இல்லை. ஸோ அங்கே பார்த்தீங்களா வீடு எப்படி கட்டியிருக்காங்க, செம்ம லொக்கேஷன். அந்த வீடு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மாடி அந்த மித்த மேலே ಅದೇ ಹೇಳ್ತಾರದು, இந்த மித்த மேலே போய் பார்த்தோம்னாக்கா செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த வீடு. இந்த இடத்துல கட்டிட்டு ಓ ಮನೆ ನೋಡ್ಕೊಂಡೇ அಷ್ಟೇ. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வீடு பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்க அந்த இடத்துல, செம்ம இல்லை? ಬಟ್ ಅದೊಂದು ಸತಿ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಆ ಕಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದೆ ನಾನು. ಕೆಡ್ದಾಗಿತ್ತು. ನಾನು ಅದಕ್ಕೆ ಆ JCB ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಅದ್ರಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದು ನಾನು. ಹಾಂ ಇಲ್ಲ, ಹಂಗಲ್ಲ. ನೀವು ಹೆಂಗೆ ಬಂದ್ರಿ? ನೀವು ಹಂಗೆ ಬಂದ್ರಾ? ಸಾಕತ್ತು. ಏನಾಯಿತು? ನಿಧಾನ ಕೇಳಿಸು. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, பாலமலை ஆஃப் ரோடு வந்துருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் டன். அங்கே பின்னாடி தெரியுது உங்களுக்கு மலை. ஸோ அதுதான் மலை ஏறிட்டு வந்துட்டு இப்போது. ஸோ நவ் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் பெங்களூர். வீட்டுக்கு போகிறோம். போகும்போது எங்கேயாவது நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ஸோ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஃபுல் டயர்டாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மணி இருக்கும். ஒரு என்ன மாதிரி ஒரு ஹாட்னாக்கா முடியல. பட் ஒரு வாட்டி பண்ணானாக்கா இந்த ஒரு ஆஃப் ரோடு வந்து அச்சீவ்மெண்ட் மாதிரி, அதனால் வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ வி ஃபெல்ட் ரியலி சாட்டிஸ்ஃபைட். பட் மான்சூனில் வந்து இன்னொரு வாட்டி பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஹோப் வில் கம் அண்ட் டு இட் அகைன். ஸோ நல்லா இருக்குது. மேட்டூர்கிட்ட பாலமலை அப்படின்ற ஒரு மலை மேலே இருக்கிறது ஊர். ஸோ யாருக்காவது தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிளேஸை வந்து நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடாதீங்க தயவுசெய்து. நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் கூட ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது வாட்டர் பாட்டில்ஸ் இல்லை, வாட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கேரி பண்ணுறது நல்லது. மேலே அந்த பாட்டில்ஸை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எங்கேயாவது டஸ்ட்பின் இருந்தால் அங்கே போட்டுடலாம். அண்ட் கீப் இட் சேஃப் அண்ட் க்ளீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் வில் சப்போர்ட் மீ. அண்ட் நம்மளோட வந்து அங்கே இருக்குது நம்மளோட கோ ரைடர் இங்கே இருக்கார். ஷெட்டின்னு சொல்லியிருந்தால அந்த பையன் கூட பையன், அந்த பையன் வெயிலுக்கு தாங்க முடியாமல் நான் முன்னாடி போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த முன்னாடி தெரியுதா அந்த மலை தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டில் இல்லை ஒரு ஃபன்னான கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் கீப் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you, take care, bye.